ஹை ரெடேஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய பெல் ட்ரைவ் சிஸ்டமில் டீத்தெல்லாம் கட் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி நான் எம்டெக்னிக்ஸ் பிராண்டில் பேசியிருந்தேன், ஃபோட்டோஸ் எல்லாம் அமைச்சிருந்தேன், வீடியோஸ் அமைச்சிருந்தேன். ஸோ அவங்க பார்த்துட்டு வந்து இந்த டீத்து வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எதனால அப்படின்னும் போது ஓவர் டைட் ஆர் ஓவர் லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் சர்வீஸ்லாம் எங்கே பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக வந்து பஞ்சர் எதுவும் போட்டிங்களா, இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு புது பெல் ட்ரைவ் சிஸ்டமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த பெல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து 11,000 கிலோமீட்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 29 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இது வந்து ஜூலை 2024 அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இது அண்டர் வாரண்ட்டி, 2 இயர்ஸ் அன்லிமிட்டெட் வாரண்ட்டி அப்படின்றதுனால எனக்கு புது சிஸ்டமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ புது பெல் ட்ரைவ் சிஸ்டம் கொடுத்ததுக்கப்புறம் எம்டெக்னிக்ஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, நீங்கள் டைட்டன் கரெக்டாக பண்ணல, ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ரீசன்ஸ்லாம் வந்து சொல்லி எப்படி வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணாமல் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இவங்க வந்து ஜென்யூனாக ரீசன்ஸ் கேட்டாங்க. ஸோ அது வந்து அக்செப்டபுள் அப்படின்றதுனால நமக்கு புது சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை வந்து நம்பி நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றது மாதிரி தான் தோணுது. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எம்டெக்னிக்ஸ் டீம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம முதல்ல ட்ரஸ்ட்டு பில்டு பண்ணோம். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ நான் ஓட்டின இந்த அதாவது 11லேருந்து 29 அரௌண்டு ஒரு 18,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். ஸோ இந்த 18,000 கிலோமீட்டருமே பர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப பிக்கப்பும் சரி, டார்க்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கம்பேர்ட் டு செயின் ட்ரைவ். ஸோ நான் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி பேசுகிறதுனால எம்டெக்னிக்ஸுக்கு நான் வந்து ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம், விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணுற செயின் ட்ரைவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, நான் பிட்வீன் இந்த பெல் ட்ரைவ் சிஸ்டம் வாரண்டிக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் என்னால் என் வண்டி இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அது நீங்கள் வண்டியை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு நம்மளால் அந்த மாதிரி வண்டியை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அது வண்டியை எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். வண்டி இல்லாமல் நம்மளால் வந்து ஷெட்டில் விட்டுட்டு வண்டி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் டெம்பரரிக்காக நான் அந்த செயின் ட்ரைவ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பழைய பெல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ வந்தவுடனே மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதை தான் இப்போ வந்து கழட்டிட்டு புது பெல் ட்ரைவ் சிஸ்டம் போட போகிறாங்க. ஸோ அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பெல் ட்ரைவ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து நான் வீடியோலாம் எடுக்கலை, அப்போ நான் சேனலும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது வந்து அப்போ அது தோணவும் இல்லை நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோலாம் எடுக்கலை. ஸோ இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் அதுதான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். மேபி இது வந்து ஒரு சில பேருக்கு புரியறதுக்காக யூஸ் ஆகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூ ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம், மொஹலிவாக்கம் பிரான்ச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி எந்த மாடிஃபிகேஷன் அப்படின்னாலும் நான் இங்கே தான் வருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பெல் ட்ரைவ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் நான் இங்கே தான் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டூல்ஸோடு கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் இங்கே வருவேன் எப்போவுமே. ஸோ ரியர் வீலில் ரிமூவ் பண்ணி
பெரிய ஸ்ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க சின்ன ஸ்ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பேசர் வரும். அந்த ஸ்பேசர் எடுத்துகிட்டு எம்டெக்னிக்கோட ஸ்பேசர் போடணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த பெல்ட் ட்ரைவ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ டோட்டலாக இந்த பெல்ட் ட்ரைவ் சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னா என்டையர் அந்த சேசிஸையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியர் பேக் வீலில் இருக்க அந்த இது செட்டப்பு. ஸோ அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ ரியர் ஹப்லேருந்து இந்த ஸ்ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், புது எம்டெக்னிக்ஸ் பெல்ட் ட்ரைவ் சிஸ்டம்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணோடனே அதோட மேனுவல் பெல்ட் ட்ரைவ் சிஸ்டம் மேனுவல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ டென்ஷன் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில். ஸோ இதுதான் வந்து பெல்ட்டு. இது வந்து கேட்ஸ் அப்படின்ற பிராண்டோட பெல்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டு. இது வந்து ரியர் ஸ்ப்ராக்கெட். பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் மட்டும் எவ்ரி 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சைட் ஏ சைட் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ மட்டும் 15,000 ஒன்ஸ் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் மாற்றி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது சைட் ஏ வந்து வெளில இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து சைட் பி வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது அந்த பெல்ட்டு வியர் அண்ட் டியர் வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பெல்ட்டு ஃப்ரம் கேட்ஸ் கம்பெனியோடது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பேசர் அதுதான். ஸ்பேசர் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்பேசர் எடுத்துகிட்டு இந்த ஸ்பேசர் போடணும். சைட் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து சைட் பி. ரெண்டு சைடும் பெல்ட்டு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி எட்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பழைய அதாவது நான் இப்போ செயின் ட்ரைவ் சிஸ்டம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினதுனால அதை நான் சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். இது வந்து நமக்கு ஸ்பேராக யூஸ் ஆகும். வாஷ் பண்ணி வைக்கணுமா? தேவையில்லை. வாஷ் பண்ணி வைக்கணுமா? தேவையில்லை. போடும்போது மறுபடியும் வேணும்னா போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். போடுறப்ப மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிங்கன்னா ஈரத்தில் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இதை சேஃப்டியாக பேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரியர் ஹப்பில் வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டைட்டன் பண்ணணும் போல்நட் போட்டு. கைஸ், நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கலன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
காய்ஸ் ஸ்பேசரை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸு. லெஃப்டில் இருக்கிறது எம்டெக்னிக்ஸோட புது ஸ்பேசரு, அது வந்து ஸ்டாக் ஸ்பேசர். ஸோ சின்ன ஸ்பேசர் போடும்போது தான் நம்மளோட வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்பாக்கெட் வந்து கரெக்டாக சீட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஸ்பேசரும் கண்டிப்பாக மாற்றியிருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரியரும் வந்து போட்டு ரெடியாக இருக்குது. ஸோ வீலில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீல் செட்டப்போடு எடுத்து மாட்டணும். இதுதான் சைடியே வந்து வெளில தெரியுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அந்த வாஷர் போட்டு அதுக்கப்புறம் நட்டு போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அந்த வாஷரையும் பெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ வெளில வராமல் இருக்கிறதுக்காக. இந்த டைட்னஸ்லாம் வந்து ஹைட்ராலிக்கில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். அந்த வாஷரை லைட்டாக பெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சேஃப்டிக்காக தான். ஸோ ரியர் ஸ்டேலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பெல்ட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரியர் ஸ்டேலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீலை மாட்டிட்டு அப்புறம் டென்ஷன் டைட்டாக எல்லாம் அந்த டைட்னஸ்லாம் செக் பண்ணணும். ரியர் ஸ்டேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ. ரியர் ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் எல்லாத்தையும் டைட் பண்ணுறாங்க.
ரியர் ஸ்ப்ராக்கெட்டை வந்து வீலில் வச்சுட்டு ரியர் வீலை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இப்போது. எங்க நம்ம இன்னும் ஸ்டாண்டா இருக்குது, மாறிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம். ஓகே கைஸ், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் முக்கியமான கட்டம் வந்திருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னென்னா, அந்த பெல்ட்டு டென்ஷன் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறபடி 2.5 சென்டிமீட்டர் டு 3 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே அந்த டென்ஷன், அந்த லேக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இதுக்கு தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணது. ஸோ இது நம்ம செட் பண்ணுறதுல தான் இருக்குது, பெல்ட்டோட லைஃப் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்பவும் டைட் வச்சிருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டென்ஷன் இருக்குதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். கைஸ், பெல்ட் டென்ஷன் நம்ம செட் பண்ணும்போது வந்து 2 சைடும் வந்து அந்த அலைன் ஸ்க்ரூ வந்து ஈவனாக டைட் பண்ணணும்.
ஸோ அப்போ தான் வந்து நமக்கு டென்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், ஸோ பெல்ட் டென்ஷன் ரெக்கமெண்டேஷன் படி வந்து பண்ணியாச்சு. ஸோ அந்த பெல்ட்டுமே வந்து இந்த 2 இதுக்கு நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே கைஸ், நம்ம ஸ்கேலை வச்சும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2.5 லேக் இருக்குது பெல்ட்டு அந்த டென்ஷனு. ஸோ ஓகே தான். ஸோ கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டரில் மாற்றுறோம் அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 29,900 கிலோமீட்டர், அரௌண்டு 30,000 கிலோமீட்டர்ஸில் நம்ம மாற்றிருக்கோம். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.